ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதில் 70% உமன்ஸ் தான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தும் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு வெயிட் கெயின் தான் ஆகுது அப்படின்றீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது ஏன்? இதுக்கான காரணத்தை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற இந்த மிஸ்டேக் எல்லாம் உமன்ஸ் ஆகிய நீங்க உடனே நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்க வெல்னஸ் கோச் சொல்றத ஒண்ணுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்க வெல்னஸ் கோச் ஒரு 8 o'clock ஷேக் எடுக்க சொன்னா நீங்க ஒரு 9 o'clock 10 o'clock மேல தான் ஷேக் எடுத்துக்கிறீங்க. ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டா, எனக்கு வீட்டில் ஒர்க் இருக்கு, நான் இப்பதான் எந்திரிச்சேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு மார்னிங் 8 o'clockலாம் ஷேக் எடுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. இதே போல நீங்க உங்க வெல்னஸ் கோச் சொல்றதை கேட்காம நீங்களே ஷேக் எடுக்கிறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதே போல மார்னிங் ஒரு 5 o'clock 4 o'clock உங்களை எந்திரிக்க சொன்னா நீங்க டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு 7 o'clock 8 o'clock தான் எந்திரிக்கிறீங்க. இந்த மாதிரி எந்திரிச்சீங்கன்னா நீங்க எப்படி 8 o'clockலாம் ஷேக் எடுத்துப்பீங்க? அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம். உங்க வெல்னஸ் கோச் பாத்தீங்கன்னா ஒரு 1 o'clock உங்களை லஞ்ச் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க லஞ்ச் எடுக்கிற டைம் பாத்தீங்கன்னா 3 o'clock மேல எடுத்துக்கிறீங்க. ஏன் 3 o'clock லஞ்ச் எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒர்க் இப்பதான் முடிஞ்சது, நான் லேட்டா தான் சாப்பிட்டேன், அதனால இப்ப என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு 3 o'clock நீங்களே உங்க லஞ்ச் டைமை மாத்திக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. நீங்க கரெக்டா ஃபுட்டை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஏன்னா நீங்க சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரியான ஹேபிட்லாம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. இப்ப பார்க்கறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நீங்க டைமுக்கு தூங்கணும். உங்களை ஒரு 9 o'clock to 10 o'clock தூங்குங்கன்னு சொன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எனக்கு வேலை இருக்கு, வேலையை முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 o'clock 12 o'clockனு தூங்க போறீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு 8 hours ஆச்சு நல்ல ஒரு தூக்கம் வேணும். அதனால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க உங்க வெல்னஸ் கோச் என்ன சொல்றாரோ, எப்படி ஃபுட்டை ஃபாலோ பண்ண சொல்றாரோ, எந்த டைம்ல அஃப்ரெஷ்லாம் எடுக்க சொல்றாரோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். நான் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு வெயிட் கெயினில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் நான் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, நான் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கலாமா அப்படின்னு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச்சாக ட்ரெயின் பண்ணுவேன். இதே போல் அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நல்ல முடன் வாய நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோடு இணைந்து வாய்க. நன்றி.